காண கருங்குயில்ல கச்சேரிக்கு வரியா வரியா வரீங்களா? கண்மையக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒன்று தரியா தரியா. சினிமா ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு இதுன்னு சொல்லணுமே ஒழிய சினிமா ஓகே ஓகே அதை பற்றி ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த பக்தியிலேன்னு வந்தது தான். தேவா சார் என்ன பண்ணுவார், அம்மா நான் உங்கள் பாட்டு முதல்ல திருச்செந்தூர் வந்து செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார காவடிய சுப மந்திரம் படித்து மங்களம் தரிச்ச சந்தன காவடிய. யாராலையும் முடியாது, ஹை பிச்சு நான் போய் பாடுறேன் நானா, அது யார் நான் நீ எதுவுமே முடியாதுமா, எல்லாம் அவன் கருணையம்மா. அந்த குரு பக்தி இருக்கு பாரு, அது ரொம்ப தேவை. அது இருந்தால் எதுக்குமே படிப்பு காட்டும் பாட்டு காட்டும் மாமியார் ஆட்டம் மாமனார் ஆட்டம் ஆம்படியார் ஆட்டம் எல்லாத்துக்குமே இந்த குரு பக்தி ஒரு தாழ்மை எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஒரு பணிவாக போயிடணும். இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ண இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நீங்க நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. இதுல உங்களுக்கு ஃபேவரட்டான ஒருத்தர் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? இந்த நீங்க பாடின பாட்டுலயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இந்த பாட்டு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எந்த பாட்டு? அப்படி இப்போ சொல்கிறதுக்கு அந்த குன்றக்குடி குண்டா வேளாண் எம்எஸ்வி அண்ணன் இதில் மியூசிக்கில் பாடியிருக்கேன். சரிதாக்காக யாமிருக்க பைமேன்னு ஒரு பக்தி படம், முருகன் யாமிருக்க பைமேன் பேரே அப்படி முருகா முருகா முருகா. அதில் குன்றக்குடி கொண்ட வேளா சங்கரன் பாலா காருமையா 12 கண்ணால் பாருமையா பாடுகளை சொன்னால் தீருமையா படியேறு மடியாருன்னு எம்எஸ்வி அண்ணன் மியூசிக்கு. அதில் பாடும்போது முருகனை பற்றி கொடுக்குறாருன்னா அது என்னால் அது பெரிய ஒரு அனுபவம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த பாட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து உங்களுக்கு ஒரு பிட்ச் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு பாட்டு வேணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த மியூசிக் டைரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நீங்க ஒன்று கொடுக்க கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது பாட்டுக்கு பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரிங்கிறது வந்து இந்த கானாக்காரங்களை சொல்லலாம். ஆமாப்பா, ஏன்னா என்டர்லி பக்திக்கு அது வந்து கானா பாட்டு மாதிரி உள்ளது. கானாவாக இருந்தாலும் அதில் தத்துவம் இருக்குது, ராகமும் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் ராஜா. அதுபோல் அந்த பாட்டு ஒரு எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப ரசித்து நல்ல பக்தி பாட்டுக்கு அப்புறம் அதையும் ரசித்து பாடினது உண்டம்மா. குரல் பற்றி கண்டிப்பாக நான் சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே வந்து ஹை பிட்ச் பாடுறவங்களுக்கு கொஞ்சம் தொண்டை அதிகமாக கேர் பண்ணிப்பாங்க, த்ரோட் கேர் அதிகமாக எடுத்துப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க? நீங்கள் யூஸ்வலாக பேசுகிறதே ரொம்ப ஹை பிட்ச்சில் பேசுகிற அளவுக்கு தான் உங்கள் பாட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் பேசுறதுமே சரிங்க. அப்போ த்ரோட் கேருன்றதை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துப்பீங்க? அப்படி ஏதாவது பண்ணுவீங்களா, இல்லை ஜென்ரலாகவே சூப்பராக இப்படி இருக்கா அவங்க வாய்ஸ்? நான் முயற்சி பண்ணி நான் போய் காப்பாற்றிக்க முடியுமா? நான் யார்? எல்லாரும் தான் நினைக்குவாங்க காப்பாற்றி. யாருக்கா அவன் நினைக்கணும், அவன் நினச்சி நான் ஐஸ்கிரீம் இப்போ கொடுத்தா கூட சாப்பிடுவேன். கொடுக்குறீங்களா? அதனாலலாம் ஒன்றுமே கிடையாதுமா. பகவானோட கருணை ஒன்று தானே ஒழிய அந்த சங்கீதம் கர்நாடக இசை படிச்சிருக்கோம் போகிறேன், அதில் ஏற்றத்தாழ்வு கீழே நான் எவ்வளோ மேலே பண்ணாலும் கீழேயும் பாடுவேன். கீழையும் பாடணும். எவ்வளோக்கு மேலே பாடணும்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி கீழே கொடுத்தாலும் பாடுவேன். அதுக்கு இந்த கர்நாடக இசை தான் துணை புரியும். அதுதானே ஒழிய நாம் வந்து முயற்சி பயிற்சி அதெல்லாம் யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. ஹை பிச்சு நான் போய் பாடுறேன் நானா, அது யார்? நான் நீ எதுவுமே முடியாதுமா, எல்லாம் அவன் கருணையம்மா. அவன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு 5 உடலையும் ஒன்றா படிக்காத மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அப்படி படிச்சிருக்கான்னு அதைத்தான் சொல்லணும். நான் பாடுறேன் ஹை பிச்சு இல்லைம்மா, எல்லாத்துக்கும் காரணம் என்னப்போ முருகன் தான், எல்லாம் பகவான் தான் காரணமே ஒழிய வேறு ஒருத்தர் இல்லைம்மா. முருகா முருகா முருகா, அதை நான் ரொம்ப தாழ்மையோடு சொல்லிக்கிறேம்மா. முருகா முருகா. நீங்கள் இவ்வளோ ஹை பிச் பாடுற அளவுக்கு இதே மாதிரி லோவாகவும் உங்களால் பாட முடியுது. உங்களோட போல்டான வாய்ஸ் பற்றி தான் நான் ஆக்சுவலி தனியாக ஒரு கேள்வியை நான் வச்சுருந்தேன். என்னென்னா உங்களோட பாட்டை மோஸ்ட்லி நாங்கள் கேட்ட எல்லா பாட்டுமே ரொம்ப போல்டான வாய்ஸாக தான் இருக்கும். ஏன் நீங்கள் லோ வாய்ஸஸில் எதுவும் லோ வாய்ஸில் இன்னும் கூப்பிட்டா பாடும் முருகா 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 முருகா. லோவில் பாடுறதுக்கு ரொம்ப எனக்கு அதுவும் பிடிக்கும். மேலே பாடுற மாதிரி கீழே பாடுறதுக்கு அந்த சங்கீதம் தான் காரணம். இப்போ பாடின 10 ரூபாயே
அது மாதிரி கீழே பாடுறதுக்கு கூப்பிட்டாலும் பாடுவேன். இதை பார்த்துட்டு வசந்த் டிவி மூலியமா யாராவது கீழே முருகா கீழ் வாய்ஸ்லையும் பாடுங்க அப்படின்னு சொன்னால் கூட பாடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அது முருகனோட செயல் தான். ஆமாம் ஆமாம். சூப்பர். அண்ட் உங்ககிட்ட வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறதுக்காக டைரக்டர் சுதா அப்புறம் வந்து ஸ்ருதிஹாசன்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவங்கள பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அவங்கெல்லாம் ரொம்ப தமிழ் மேலே ஒரு பற்றுக்கும் இந்த சங்கீதத்துக்கும் ரொம்ப ஆசைப்பட்டு கற்றுக்கணுன்னு இந்த ஸ்ருதிஹாசன் வந்து கற்றுக்கிட்டு போனால் நம்ம கமல்ஹாசன் தான் கூட்டின்னு பார்த்து அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த இசை மேலே இருக்கிற ஆர்வம், அதே மாதிரி இந்த சுதா கோங்குரா அவளுக்கும் பாட்டு மேலே இருக்கிற ஆசை, அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்லாம் சாமானியம் இல்லைம்மா, ரொம்ப பவ்யம். அந்த குரு பக்தி இருக்கு பாரு, அது ரொம்ப தேவை. அது இருந்தால் எதுக்குமே படிப்பு காட்டம், பாட்டு காட்டம், மாமியார் ஆட்டம், மாமனார் ஆட்டம், ஆம்படியான் ஆட்டம், எல்லாத்துக்குமே இந்த குரு பக்தி, ஒரு தாழ்மை, எல்லாருக்கும் ஒரு ஒரு ரொம்ப ஒரு பணிவாக போயிடணும். பணிவு, அந்த பணிவு தான் காரணமே ஒழிய அவங்களெலாம் பாடுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாருமே கண்ணா நீ கூட அப்படி தான் எப்போதுமே கல்யாணம் பண்ண ஆம்படியான்ட்ட ரொம்ப பவ்யம், அப்படி தான் இருக்கணும். அதுக்காக நீ பேசக்கூடாது, அடிமையான்னு கேட்கக்கூடாது. அடிமைன்னு இல்லை, அருமை பெருமை தெரிந்து நாதன் அன்புடன் இல்லற இன்பமடைந்திட பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேணும் பெண்கள் பொறுமை என்னும். இந்த பொறுமை பெண்களுக்கு ரொம்ப தேவை. இப்போ ஆண்கள் ரொம்ப பொறுமைலாம் அதை பற்றி சொல்லலை, முருகா இருந்தாலும் அதுவும் தேவை தான். இருந்தாலும் பெண்கள் வந்து எப்போதுமே கண்ணா கீழே தாழ்ந்து அது போகிறதுனால எந்த தப்பும் வராது. அதுவும் சம்பாதிக்கிறவங்க இருக்க அவங்க தான் இன்னும் தாழ்ந்துருக்கணும். இந்த என்னம்மா படித்து வீட்டோடு அவங்க தான் இருக்கணுங்கிறது இல்லை, அவங்க என்னம்னா பேசலாம். ஆனால் இந்த உயர போக போக தாழ்மையாக பெண்ணம்மா பணிவு, அந்த பணிவுக்கு இருக்கிற ஒரு தன்மையும் அந்த அன்பும் அந்த நிம்மதியும் உலகத்தில் எதுக்கும் கிடைக்காதும்மா. அது மாதிரி அந்த சுதா கோங்குரா அந்த ஸ்ருதிஹாசன் அம்மா எப்போ வரணும்னு சொல்லுங்கள். அந்த பாட்டு மேலே இருக்கிற ஆசைனால ராத்திரி 2 மணிக்கு வேணால் கூட வந்துடுவாங்க. ஏன்னா அந்த பாட்டு படிக்கணும்னு ஆசை. பண்ண தக 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 வெனகாடிவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடிவா ஒடுங்கால் ஓடி, அந்த பாட்டு வந்து கற்றுண்டு போய் ரொம்ப அழகாக பாடினாங்க 2 பேருமே. சுதா கோங்குராக்கும் ஸ்ருதிஹாசன் 2 பேரும் அவங்க என்னோட லைவ் ஷோக்கும் பாடியிருக்காங்க.